சின்ன மணி குயிலே நல்ல வாருமையிலே. ஆடாடாடாடா, காரம் கொஞ்சம் இருக்கு, ஒரு பாயிண்ட் இருக்கு, அது இருக்கணும், இருந்தே ஆகணும். ஜூஸியாவும் இருக்கு. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம ரெசிபி போட்டுக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி குறிப்பா செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட்ல கம்மியான செலவுல நம்ம செஞ்சு காமிக்கலாம். மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய், நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இனி நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா சிக்கன் 65. நம்ம எல்லாருமே வந்து சிக்கன் 65னா மசாலா மேரினேஷன் பண்ணுவோம், ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுப்போம். அது வந்து சிக்கன் 65 இல்லையா? ஸோ ஆந்திரால எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேவியா செய்வாங்க, அதுதான் 65 சொல்லுவாங்க. நம்ம சிக்கன் 65 செய்யற மாதிரி விஷயத்த அவங்க செஞ்சு என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து கபாப் அப்படின்னு சொல்லுவாங்க, சிக்கன் கபாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 65 தான் நம்ம பார்க்கணும். ரொம்ப ஜூஸியாவும் இருக்கும். இதுல ஹைதராபாத் பிரியாணி நீங்க போய் சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி செஞ்சிருவாங்க ஃபுல்லா. ஸோ இந்த கிரேவியை வந்து செஞ்சு வச்சிருவாங்க. கிரேவி நல்லா ஜூஸியா இருக்கும், ரொம்ப தண்ணி மாதிரிலாம் இருக்காது, அப்படி அதிலே பரட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் போட்டு இந்த குஷ்காவை எடுத்து போட்டு சிக்கன் 65 பிரியாணி அப்படின்னு கொடுப்பாங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதான் வந்து இனி சிம்பிளா பார்க்கலாம். இப்போ நான் வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி ஒரு 1/2 கிலோ வச்சிருக்கேன். பீஸ் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். கார்ன்ஃபிளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறோம். கார்ன்ஃபிளவருக்கு அடுத்தது நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறோம். சேம் ரேஷியோல அரைச்சு. சால்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். சீரகத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். கரம் மசாலா பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன். மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாம். ஆல்ரெடி நான் கொஞ்சம் மஞ்சள் போட்டு சிக்கனை வாஷ் பண்ணி வச்சேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். லாஸ்டா பாத்தீங்கன்னா லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தமா மிக்சிங். அவ்வளவுதான், சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ண போறோம். நம்ம ஃப்ரை பண்ணிட்டு செகண்ட் ஸ்டெப். உட்கார்ந்து பால்கனியில செஞ்சுட்டு இருக்க பசங்க ஆசைப்பட்டாங்க கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கட்டும் அப்படின்னு. இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்படியே அந்த மசாலா வந்து மேரினேஷன் அப்படியே. இப்போ பாத்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பேன், ஆயில், ஒரு 100 கிராம் நான் ஊத்திக்கிறேன். எண்ணெய் போட்ட கையோட நம்ம என்ன பண்றோம்னா எண்ணெயை வந்து ரொம்ப சூடாக்கணும்னா வேண்டாம். இந்த சிக்கன் பீசஸ் எடுத்து தள்ளி 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 போடும், ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம. இப்ப இந்த தவால இருந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போறது இல்லை, அப்படியே இதுலயே ஃப்ரை பண்ணிட்டு இந்த ஆயிலே அடுத்த மசாலா ஆட் பண்ணிட்டு நம்ம கதையை முடிச்சோம். இந்த 1/2 கிலோ சிக்கனையும் நான் போட்டுறேன். 100 கிராம் ஆயில் போட்டுக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன் கரெக்டா இருக்கும். ஆயில் நிறைய போட்டு வறுத்துட்டீங்கன்னா நீங்க ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆயில் நிறைய இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா எடுத்துருங்க. ஏன்னா ரொம்ப ஆயில் இருந்தா நல்லா இருக்காது சாப்பிடும்போது. ஃப்ளேமை கொஞ்சம் லோ பண்ணிக்கலாம், ஏன்னா சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும் போது. பாத்தீங்களா, அப்படியே மொத்தமா பேன்ல போட்டு அப்படியே லோ ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா ஃப்ரை பண்றேன். ஏன்னா இப்போ இந்த டைம்ல தான் இதை வேக வைக்கணும். அடுத்த ஸ்டெப் போகும்போது நம்ம வேகலாம் வைக்க முடியாது, எல்லா மசாலாவும் போட்டு இறக்க வேண்டியதான். நல்லா பாட்டு கேட்டே இருந்தேன். பசங்க வந்து இந்த ஆந்திரா 65 வேணும், நாங்க வந்து வீட்டுல வந்து ஒயிட் ரைஸ் கூட இதே பெரட்டி அப்படியே சாப்பிடுவோம் அப்படின்னாங்க. அதனால ஸ்டாப் பண்ணிட்டேன், செஞ்சுட்டு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோக்குதடி. ஃபர்ஸ்ட்லாம் வீடியோஸ் நிறைய பாடுவேன். எப்படின்னா நான் வந்து வேலை ஒர்க் போய் வீட்டுல இருந்த ஃபேமிலி, அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா பாட்டு கேட்கறது. இந்த மெலோடி சாங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா இருக்கும் எனக்கு. அவ்வளவுதான். இது வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா லோ ஃபிளேம் அப்படியே இந்த தவா ஃப்ரை மாதிரியே தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டீ சாப்பிடுறோம். நான் ஃபிளேவர் ஆனா இவனுக்கு முன்னாடி யாருமே நிக்க முடியாது. இவன்தான் ஃபிளேவர். சின்ன மணி குயிலே நல்ல வரும் மயிலே. பாருங்க, இது பொரிஞ்சிருச்சு வெந்துருச்சு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம போட்ட பீஸ் எல்லாம் லைட்டா சுருங்கி போயிருக்கும். அப்போ நம்ம இது வந்து ஃப்ரை ஆயிடுச்சுன்னு நினைச்சு போயிடலாம். இப்போ இந்த நேரத்துல ஒரு 5 பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணுவோம் இந்த ஆயிலே. இப்போ வந்து இந்த நேரத்துல சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம். அப்படியே கையோட கிரீன் சில்லி சாஸ், சோயா சாஸ் கிரீன் சில்லி சாஸ் போட்டு பரட்டணும். அப்புறம் ரெட் சில்லி சாஸ். ஏன்னா ஆந்திரானாலே காரம், காரம்னாலே ஆந்திரா. 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு பரட்டு. கடைசியா பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் வச்சிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து மசாலா மேரினேஷன் பண்ணும்போது 1 டேபிள் ஸ்பூன் போட்டோம். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அதுல வந்து 2 பிஞ்ச் ரெட் கலர். ஏன்னா வந்து ஆந்திரா 65 பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கும். அந்த கலர் கொண்டு வரணும்னா ஒண்ணு மிளகாய் தூள்ல கலர் இருக்கும். இப்போ நம்ம அதிகமாகவும் போட்டு கலர் கொண்டு வர முடியாது, ரொம்ப காரமாகவும் சாப்பிட முடியாது. சரிங்களா? ஆல்ரெடி பெப்பர் வேற போட்டுருக்கோம் டேஸ்ட்டுக்கு. அதனால லேசா கலரு, அதில் கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூனுக்கு தண்ணி போட்டு நல்லா மிக்சிங். இப்போ இதில் ஊற்றிக்கலாம். சிக்கனை மொத்தமா அதுல பரட்டுவோம். நல்ல ஒரு மிக்சிங் கொடுத்தோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த கருவேப்பிலையோட ஃபிளேவர், பச்சை மிளகா ஃபிளேவர், பச்சை மிளகாலாம் பாருங்க நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், அடுப்பை நம்ம அணைச்சிடணும். முடிஞ்சு போச்சு. இதுதான் நம்மளுடைய ஆந்திரா சிக்கன் 65. எவ்வளோ ஈஸியாக செஞ்சோம் பார்த்தீங்களா? இப்போ இது கூட ஒயிட் ரைஸும் இருக்குது வீட்டில். அண்ட் பிரியாணியும் ரெஸ்டாரண்ட்லேருந்து வெறும் குஷ்கா எடுத்துக்கணும். ஏன்னா ஹைதராபாத் பிரியாணி அப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கிரேவி செஞ்சு வச்சுருப்பாங்க. மட்டன் பிரியாணி தம் போட்டு வச்சுருவாங்க. சிக்கன் 65 பிரியாணி கேட்டால் இந்த கிரேவி போட்டு அந்த ரைஸை போட்டு கொடுப்பாங்க. மட்டன் பிரியாணி கேட்டால் மட்டனோட கொடுப்பாங்க. இது ஒரு பீஸ் வந்து உங்கள் முன்னாடி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஆடாடாடாடா, காரம் கொஞ்சம் இருக்கு, ஒரு பாயிண்ட் இருக்கு, அது இருக்கணும், இருந்தே ஆகணும். ஜூஸியாகவும் இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க வீட்டில். ட்ரை பண்ணிட்டு இதோடைய டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நமக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.